ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயத்தை வச்சு ஒரு வெந்தய குழம்பு. நார்மலாக இந்த வெந்தய குழம்பு வந்து நம்மளோட வெந்தயத்தை டைரெக்டாக ஊற வச்சும் செய்யலாம். பட் அதில் ஒரு சிறு கசப்பு இருக்கும். ஆனால் நம்மளோட வெந்தயத்தை வந்து ஒரு 8 hours 6 to 8 hours தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு மல் கிளாத்தில் தண்ணியே இல்லாமல் அந்த வெந்தயத்தை போட்டு ஒரு மூட்டை கட்டி நம்மளோட டேப்பில் எங்கேயான வச்சு தொங்க விட்டுட்டிங்கன்னா 48 hours இந்த மாதிரி முளை கட்டிடும். இந்த முளை கட்டின வெந்தயம் வெறும் வாயில் சாப்பிட்டு பாருங்கள், தேன் மாதிரி இனிக்கும். இது ஆக்சுவலாக சுகர் பேஷண்ட்டுக்கு எம்டி ஸ்டமக்கில் 2 டீஸ்பூன் டெய்லி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. வெந்தயம் வந்து நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ நார்மல் எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது இந்த வெந்தயம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வெந்தயத்தை அதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணியிருக்கேன், முளை கட்டி வச்சுருக்கேன். இந்த முளை கட்டி வச்ச இந்த வெந்தயத்தை வச்சு ஒரு அட்டகாசமான வெந்தய குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வைக்கிறேன், ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். வெந்தய குழம்புக்கு வந்து முதல்ல ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். முதல்ல அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சிப்போம். நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். நான் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது லோ ஃப்ளேமில் ஸ்லைட்டாக வருங்க. ஸ்லைட்டாக அது கலர் மாறட்டும். ஸ்லைட்டாக கலர் மாறிட்டு இருக்கும்போது 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, அது கூடவே 5 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 7 காஞ்ச மிளகாய், இதுலேயே 1 2 3 4 டீஸ்பூன் தேங்காய். இந்த தேங்காய் நல்லா மாய்ஸ்சர் போய் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வருங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டேன். தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி இருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இது நல்லா ஃபைனாக வெண்ணெய் மாதிரி ஒரு பேஸ்ட் அரைச்சிடும். நம்ம இந்த வத்த குழம்புக்கு அரைச்சது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் மிளகாயிலேருந்து இந்த காம்பு எடுத்துறேன். மற்ற எல்லா ஐட்டத்தையும் சேர்த்துறேன். இப்போ இது வெண்ணெய் மாதிரி தண்ணி விட்டு அரைச்சிட்டு உங்களை நான் காட்டுறேன். வெண்ணெய் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ போய் ஸ்டவ் ஆன் பண்ணி வத்த குழம்பு ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைங்க. நம்ம இப்போ வருத்தோம்ல அதே கடாய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சுடட்டும். நம்ம வச்ச எண்ணெய் நல்லா சுட்டு எடுத்து நான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா கிராக்ல, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பரட்டை விட்டு கையில் பூண்டு வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல்லு பூண்டு தோலை உரித்து வச்சுருக்கேன்.
அந்த பூண்டை சேர்த்துறேன். பூண்டை சேர்த்துட்டு நம்மளோட இந்த வெந்தயம் இருக்குல்ல, முளை கட்டின வெந்தயம் சேர்த்துறேன். இது கூடவே ஒரு 20-25 பூண்டு, சின்ன 20-25 சின்ன வெங்காயம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பாடி கொடுக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்கறதுக்கான காரணம் பாடி. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக பூண்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வேகட்டும். வெந்தயம் வறுபடுறது அவ்வளோ ஸ்மெல், இங்கே அவ்வளோ ஸ்மெல் நல்லா இருக்கு. இந்த பூண்டு, சின்ன வெங்காயம், வெந்தயம் நல்லெண்ணெயில் வறுபடுறது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 தக்காளி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துறேன். தக்காளி சேர்த்த கையோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தக்காளியும் இதோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் வேக வைக்கும். நல்லா வதக்குங்க. தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு. சின்ன ஸ்பூனில் 1, கோபுரம் மாதிரி 2 டீஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். இந்த டீஸ்பூனில் 1, ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இன்னொரு 1 டீஸ்பூன் கல்லுப்பு. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. நம்ம போட்ட அந்த ட்ரை மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணோம். நான் இங்கே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம் இருக்கும் கரைச்சி வச்ச புளித்தண்ணி. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறேன். சேர்த்துட்டு நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் வெயிட். நல்லா கொதிச்சு நம்ம விட்ட எண்ணெய் மேலே வருது. இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச பேஸ்ட்டுல சேர்த்து இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணுங்க. ஒரு உப்பு தேவைப்படுது. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு நல்ல தலன்னு கொதிச்சு நம்ம விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை குக் பண்ணுங்க. டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜ்லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் அந்த காஞ்ச வெந்தய விதை வச்சுருக்கேன். மேத்தி லீஃப் இருக்குல்ல, அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷன், வேணுன்றவங்க சேர்த்துக்கேன். அது கூடவே கருவேப்பிலை
சேர்த்துட்டு ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த வெந்தய இந்த கசூரி மேத்தி சேர்த்தோம்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இருக்கிறவங்க சேர்த்துக்காங்க, இல்லாதவங்க அவாய்ட் பண்ணிட்டு தப்பு இல்லை. இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. நம்ம விட்ட எண்ணெய் பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்லேயும் சென்டர்லையும் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கலர் கலரிட்டு நம்மளோட வெந்தய குழம்பு பார்த்தீங்களா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகிடும். சொன்ன மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு அட்டகாசமான ஹெல்த்தியான ரெசிபி வெந்தய குழம்பு தயார். நம்ம முளைக்கட்டி வச்சு செஞ்ச ஒரு வெந்தய குழம்பு அட்டகாசமான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எந்த மாதிரி இங்கிலீஷ் ஃபுட் எப்படி செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.